ஒரு 3 கன்னி பெண்கள் விளையாட்டா நைட்டு 12 மணிக்கு ஒரு பாழடைஞ்ச வீட்டில் டார்ச் அடித்து அங்கே இருக்க ஒரு ஆத்மாவை எழுப்பி விட்டுடுறாங்க. அதுக்கப்புறமா அந்த கொடூர ஆத்மா இவங்க வாழ்க்கையில் ஏற்படுத்தின அதிபயங்கர அமானுஷ்ய பேய் நிகழ்வை தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். இந்த வீடியோ ஒவ்வொரு செகண்டும் ரொம்ப த்ரில்லிங்காக இருக்கும். இந்த வீடியோ ஃபுல்லாக பாருங்கள். ஸோ என்னுடைய நேம் ஜீவானந்தம். வெல்கம் டு மை பார்ட்டி கோஸ்ட் மிரர் தமிழ். கணேசன், சாந்தி இவங்க மேல்மலையனூர் பகுதியை சேர்ந்தவங்க. இவங்களுக்கு 2 கன்னி பெண்கள் இருக்காங்க. முதல் பெண்ணுடைய பேர் மீனா, 2வது பொண்ணுடைய பேர் கவிதா. இவங்க 2 பேருமே காலேஜ் படிச்சுட்டு இருக்காங்க. சரியா ஒரு நாள் கணேசனும் சாந்தியும் அவங்களுடைய ரிலேட்டிவ் ஃபங்க்ஷனுக்காக வெளியூர் போறா போல வந்துடுச்சு. அப்போ இவங்க என்ன பண்றாங்கன்னா, கவிதாவையும் மீனாவையும் வீட்லயே விட்டுட்டு துணைக்கு அவங்க ஃப்ரெண்டு ஒருத்தவங்க இருக்காங்க. அவங்களுடைய பேர் மஞ்சு. அந்த மஞ்சுவும் இவங்க வீட்டு பக்கத்தில் தான் இருக்காங்க. ஸோ இவங்க ஃபங்க்ஷனுக்கு போகிறதால மஞ்சுவை கூப்பிட்டு இது போல் நாங்கள் ஃபங்க்ஷனுக்கு போகிறோமா, இன்றைக்கி ஒரு நைட்டு மட்டும் எங்கள் பொண்ணு கூட ஸ்டே பண்ணிக்கோன்னு சொல்லிட்டு போகிறாங்க. அவ்வளோ ஓகேன்னு சொல்கிறா. ஸோ இவங்க ஊருக்கு கிளம்பி போகிறாங்க. மஞ்சுவும் இவங்க வீட்டுக்கு வராங்க. அப்படி வந்ததுக்கப்புறமா கவிதா, மஞ்சு, மீனா இவங்க 3 பேருமே நல்லா பேசிக்கிட்டு இருக்காங்க. சரியாக மணி ஒரு 11:30 மணி ஆகுது. அப்போ திடீர்னு இவங்க 3 பேரும் பேயை பற்றி பேச ஆரம்பிக்கிறாங்க. அப்படி பேசிக்கிட்டே இருக்கும்போது ஒருத்தரும் அவங்களுக்கு தெரிஞ்ச விஷயங்கள்லாம் சொல்ல ஆரம்பிக்கிறாங்க. சரியாக மணி 12 ஆகுது. அப்போ மஞ்சு என்ன சொல்கிறாங்கன்னா, இவங்க 2 பேர்கிட்டையும், உங்கள் வீட்டு எதிர்க்க ஒரு பாழடைஞ்ச வீடு இருக்குல்ல, 5 வருஷத்துக்கு முன்னாடி ராஜம்மான்னு சொல்லிட்டு ஒரு பாட்டி இறந்துருச்சுல, அண்டு முக்கியமாக இப்போ அந்த வீட்டுக்குள்ளே அந்த பாட்டியோட ஆத்மா சுற்றுதுன்னு சொல்கிறாங்க. நம்ம அந்த பாட்டியோட ஆத்மா இருக்கான்னு சொல்லிட்டு கண்டுபிடிக்கலாமான்னு இவங்க 2 பேர்கிட்டையும் சொல்கிறாங்க. அதுக்கு மீனாவும் கவிதாவும் அது எப்படி முடியும்னு கேட்குறாங்க. அதுக்கு மஞ்சு என்ன சொல்கிறாங்கன்னா, அதான் நம்ம வீட்டில் தான் டார்ச் இருக்குல்ல, அந்த டார்ச் எடுத்து நம்ம வீட்டு வாசலில் நின்று அவங்க வீட்டு வாசலில் இங்கேருந்து அடித்து பார்ப்போம். அதான் பக்கத்தில் எந்த வீடுமே இல்லைல்ல, அப்படியே வாசல் ஜன்னல் கதவுன்னு அடித்து பார்ப்போம், ஏதாவது நடமாட்டம் தெரியுதா பார்ப்போம்னு சொல்கிறாங்க. இவங்க இப்படி சொன்னதும் மீனா உடனே ஓகேன்னு சொல்லிடுறாங்க. பட் கவிதா நோ சொல்கிறாங்க. இது வேண்டாம், ரொம்ப தப்பாக இருக்குது, நம்ம ஒழுங்காக வீட்டில் போவோம், பேசுவோம், தூங்கிடுவோம், இதை மட்டும் பண்ணுவோம்னு சொல்கிறாங்க. பட் மஞ்சுவும் மீனாவும் இல்லை, இன்றைக்கி நம்ம பார்த்தே தீர்றோம், அது உண்மையாக பொய்யான்னு கண்டுபிடிக்கணும்னு சொல்லிட்டு வீட்டில் இருந்து டார்ச்சும் கொண்டு வராங்க. இது 2002 நடக்கிற கதைன்றதால அப்போ ஆண்ட்ராய்ட் ஃபோன்லாம் கிடையாது. கண்டிப்பாக எல்லார் வீட்லையுமே டார்ச் இருக்கும். ஸோ இவங்களும் என்ன பண்ணுறாங்கன்னா, அந்த டார்ச்சை கொண்டு இவங்க வீட்டு வாசலில் நின்று எதிர்க்கு அந்த ராஜம்மாள் சொன்னாங்க இல்லையா, அந்த பாட்டியோட வீட்டில் ஸ்லோவாக ஃபஸ்ட்டு பிளிங்க் பண்ணி அடித்து பார்க்குறாங்க. கொஞ்சம் கொஞ்சமாக, அதாவது அவங்களுடைய கதவு, அந்த பாட்டி வீட்டோட ஜன்னல், இது போல் ஒன்று அடிச்சுட்டே வராங்க. அப்படி அடிச்சுட்டே வரும்போது மூடி இருந்த விண்டோ அந்த பாட்டி வீட்டில் ஓப்பன் ஆகுது. அந்த விண்டோ ஓப்பன் ஆச்சு இல்லையா, அதுக்குள்ளே இவங்களோட டார்ச் அடித்து உள்ளே யாராவது இருக்காங்களான்னு பார்க்குறாங்க. அப்படி பார்த்துட்டே இருக்கும்போது கரெக்டாக ஒரு நிமிஷம் கழிச்சு ஒரு கருப்பாக ஒரு உருவம் கிராஸ் ஆகுது. இதை பார்த்ததும் கவிதாக்கு அள்ளு விட்டுடுச்சு. ஐயோயோ, இதுக்கப்புறம் நான் நிற்க மாட்டேன், நீங்களாவது உங்கள் பேயாவது உங்கள் ராஜமாவது நான் போகிறேன்னு சொல்லிட்டு போகலான்னு பார்க்குறாங்க. பட் இவங்க 2 பேரும் கவிதாவை கையை பிடிச்சி நிற்க வச்சுட்டு இரு ஃபேஸை பார்க்கலான்னு சொல்லிட்டு அகெயின் டார்ச் அடித்து பார்க்குறாங்க. அப்படி பார்த்துட்டே இருக்கும்போது ஒரு 15 செகண்ட் கழித்து அந்த உருவம், கிராஸ் ஆன உருவம் அகெயின் நின்று அதோடைய ஃபேஸை கரெக்டாக காமிக்குது. அந்த ஃபேஸை பார்த்தவங்க 3 பேரும் அலறி அடிச்சுக்கிட்டு வீட்டுக்குள்ளே போய் ஹாலில் உட்காடுறாங்க. உட்காந்துட்டு 5 நிமிஷம் ஒருத்தருக்கு ஒருத்தர் பேசிக்கவே இல்லை. ஏன்னா அவங்க முகத்தில் அவ்வளோ பயம் தெரியுது. தேவையில்லாத வேலையை பண்ணிட்டோமோன்னு சொல்லிட்டு யோசிக்கிறாங்க. அண்ட் அது மட்டும் இல்லாமல் 5 நிமிஷம் கழிச்சு என்ன பேசுகிறாங்கன்னா, நம்ம தேவையில்லாமல் டார்ச் அடித்து அவங்கள ஏதாவது பண்ணி விட்டோமா, இப்போ நம்மளை துரத்திட்டு வர போகிறாங்களா, இல்லை நம்ம வீட்டுக்கு வர போகிறாங்களா, பயம்படுத்த போகிறாங்களான்னு சொல்லிட்டு இவங்களுக்குள்ளே பேசிக்கிட்டு இருக்காங்க. அப்படி பேசிக்கிட்டே இருக்கும்போது இவங்களுடைய கதவு இருக்கு இல்லையா, மெயின் டோர் கதவை நம்மளோட நெகத்தை வச்சு நாக் பண்ணால் என்ன சவுண்டு கேட்கணுமோ அந்த சவுண்டு கேட்குது. இந்த சவுண்டை கேட்டதும் 3 பேரும் கன்ஃபார்ம் பண்ணுறாங்க, ஒருவேளை அந்த பாட்டி தான் வந்துட்டாங்களான்னு சொல்லிட்டு 3 பேரும் ஒன்றா கையை பிடிச்சிக்கிட்டு யார் அப்படின்னு கேட்குறாங்க. எந்த சவுண்டுமே வரல. அகைன் திருப்பி யாருன்னு கேட்குறாங்க, எந்த சவுண்டுமே வரல. கதவு மட்டும் நாக் பண்ணிக்கிட்டே இருக்காங்க. 3வது வாட்டி இவங்க யாருன்னு கேட்கும்போது அந்த பாட்டி எப்படி பேசுவாங்களோ அதே போல், நான் தாம்மா ராஜம்மா வந்திருக்கேன், குடிக்க தாகமாக இருக்குது, கொஞ்சம் தண்ணி குடுமான்னு கேட்குறாங்க. இந்த வாய்ஸை கேட்ட 3 பேருக்கும் தூக்கி வாரி போட்டுச்சு. 3 பேரும் ஒருத்தரை கட்டி பிடிச்சிக்கிட்டு அப்படியே ஓரமாக போயிட்டு ஹாலில் உட்காடுறாங்க. அப்படி உட்காந்துக்கிட்டு பயந்துக்கிட்டு இருக்கும்போது உள்ள வேற ஒரு சவுண்டு கேட்குது அவங்க வீட்டுக்குள்ளே. அது என்ன சவுண்டுனா, உள்ள யாரோ கிளாஸ் எடுத்து தண்ணி குடித்தா எப்படி சவுண்டு கேட்கும் அந்த சவுண்டு கேட்குது. அதுக்கப்புறமா அந்த கிளாஸை கீழே போட்டால் என்ன சவுண்டு வருமோ அந்த சவுண்டும் கேட்குது.
கரெக்டாக அந்த சவுண்டு கேட்டதுக்கப்புறமா இவங்க வீட்டில் ஹாலில் குண்டு பல்ப் எரிஞ்சிக்கிட்டு இருக்கு. ஸோ அந்த குண்டு பல்ப்பு லைட்டாக ஃப்ளிக்கர் ஆகிட்டு பவர் கட் ஆகிடுது. இவங்களுக்கு பயம் அதிகமாகுது. கத்திக்கிட்டே தான் கையில் டார்ச் வச்சுருக்காங்கல்ல, அந்த டார்ச் எடுத்து அடிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. 3 பேர் ஒன்றா உட்காந்துட்டு டார்ச்சை சுற்றி அடிக்கிறாங்க. அந்த பாட்டி எங்கேயாவது வரப்போதா அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தா எந்த இதுவுமே தெரில. ஒருவேளை அந்த பாட்டியை வந்து தண்ணி குடிச்சிட்டு நம்மளை விட்டுட்டு போயிடுச்சோ அப்படின்னு சொல்லிட்டு கவிதா சொல்கிறாங்க. அப்படி சொல்லி முடிச்சதும் டார்ச் அடிச்சாங்க இல்லையா, அந்த ஒரு செகண்டில் அந்த பாட்டியோட ஃபேஸு கிட்ட வந்துட்டு போது. டார்ச்சை இவங்க பயத்தில் தூக்கி போட்டுட்டு 3 பேரும் ஒருத்தர் கட்டி பிடிச்சிக்கிறாங்க. அதுக்கப்புறமா இவங்க 3 பேரும் பாட்டி நாங்கள் தெரியாமல் பண்ணிட்டோம், எங்களை விட்டுருங்க, நாங்கள் தெரிஞ்சு பண்ணல, விளையாட்டாக பண்ணிட்டோம், எங்களை விட்டுருங்கன்னு சொல்லிட்டு கத்த ஆரம்பிக்கிறாங்க. கத்துனதுக்கப்புறமா ஒரு 10 நிமிஷத்துக்கு எந்த சவுண்டுமே கேட்கல, எல்லாமே சைலண்ட் ஆகிடுது. பவரும் வந்துடுது. இவங்களுக்கு அப்போ தான் கொஞ்சம் கொஞ்சமாக தைரியம் வருது. இவங்களுக்கு தைரியம் வந்ததுக்கப்புறமா அப்பாடா கரண்ட்டும் வந்துடுச்சு, அந்த பாட்டியும் போயிடுச்சு, இதுக்கப்புறம் எந்த பிரச்சனையும் இல்லைன்னு சொல்லிட்டு மீனாவும் மஞ்சுவும் பேசிக்கிட்டு இருக்காங்க. அப்படி பேசிக்கிட்டே இருக்கும்போது கவிதா இவங்க 2 பேர் கையும் உதறி விட்டுட்டு வேகமாக போயிட்டு மெயின் டோர் ஓப்பன் பண்ணுறாங்க. ஓப்பன் பண்ணிட்டு கடகட்டு வெளியே போயிடுறாங்க. இவங்களுக்கு ஒன்றுமே புரியல இவங்க 2 பேருக்கும். இவங்களும் எழுந்து வேகமாக பின்னாடி போகிறாங்க. போனால் கவிதா அவங்க விண்டோக்கு பக்கத்தில் இருக்கிற ஒரு பெரிய புளிய மரத்தில் மேலே ஒரு கிளை இருக்கும், அந்த கிளை மேலே ஏறி உட்காந்து காலை ஆட்டிக்கிட்டு இருக்காங்க. இதை பார்த்த மீனாக்கும் மஞ்சுக்கும் அள்ளு விட்டுடுது. மஞ்சு என்ன நினைக்கிறாங்கன்னா, புளியாம்பழம் பறிக்கிறதுக்கு இன்னத்துக்கு தான் போவாளா அப்படின்னு சொல்லிட்டு மீனா கிட்ட சொல்கிறா. உடனே மீனா, ஏய் வாயை மூட்டு கம்முனிடுறி, எப்படியாவது என் தங்கச்சியை காப்பாற்றணும்னு சொல்லிட்டு கிட்ட 2 பேரும் போகிறாங்க. போயிட்டு கவிதா அங்கே என்னம்மா பண்ணுற, கொஞ்சம் தயவு செஞ்சு கீழே இறங்கி வந்துருமா, எங்களுக்கு நீ பண்ணுறதெல்லாம் பார்த்தா ரொம்ப பயமாக இருக்குது அப்படின்னு சொன்னதுக்கப்புறமா பேசிக்கிட்டே இருக்காங்க. அங்கே இருந்த கவிதா காணாமல் போயிடுறாங்க. அதுக்கப்புறமா பின்னாடி இவங்க 2 பேர் ஷோல்டரில் யாரோ கை வைக்கிறா போல இருக்கு. பார்த்தா கவிதா அங்கே நிற்கிறாங்க. அப்போ கவிதா என்ன சொல்கிறாங்கன்னா, நீங்கள் 2 பேரும் இங்கே என்ன பண்ணுறீங்கன்னு கேட்குறாங்க. கேட்டதுக்கப்புறமா இவங்க திருப்பி கேட்குறாங்க, நீ என்ன பண்ணுற அப்படின்னு சொல்லிட்டு, சரி வாங்க உள்ளே போகும்னு சொல்லிட்டு 3 பேரும் உள்ளே போயிட்டு உட்காடுறாங்க. ஹாலில் உட்காந்துக்கிட்டு 3 பேரும் பேசிக்கிறாங்க. இதுக்கப்புறம் நம்ம வெளியவே போகக்கூடாது, வீட்டுக்குள்ளவே இருப்போம்னு சொல்லிட்டு சொன்னதுக்கப்புறமா கரெக்டாக கவிதா என்ன சொல்கிறாங்கன்னா, எனக்கு ரெஸ்ட் ரூம் வருது, நான் வெளியே போகணும், எனக்கு கூட்டிகிட்டு போங்கன்னு சொல்கிறாங்க. அப்போது மீனாவும் மஞ்சுவும் வாய்ப்பே இல்லைன்னு சொல்கிறாங்க. ஸோ கிராமத்துலலாம் 2000 அந்த காலகட்டத்திலலாம் அட்டாச்சு பாத்ரூம் அது போல் எதுவுமே கிடையாது. ஸோ தனியாக தான் வெளியே வச்சுருப்பாங்க. ஸோ கவிதா இது போல் ரெஸ்ட் ரூம் போகணும்னு சொன்னதால் இவங்க வேறு ஆப்ஷன் இல்லாமல் சரி கவிதாவை கூட்டிகிட்டு போகலான்னு சொல்லிட்டு கவிதாவை சென்ட்ரலில் நிற்க வச்சுட்டு இந்த பக்கம் மஞ்சுவும் இந்த பக்கம் வந்து மீனாவும் 2 பேரும் கூட்டிகிட்டு போகிறாங்க. அப்படி கூட்டிகிட்டு போயிட்டு அவங்க ரெஸ்ட் ரூம்குள்ளே விட்டுட்டு டோரை லாக் பண்ணிக்கிறா கவிதா. லாக் பண்ணிட்டு இவங்க 2 பேரும் கையை பிடிச்சிட்டு அப்படியே பயத்திலே அப்படியே அந்த ரோட்டை பார்த்துக்கிட்டு இருக்காங்க. ரோடை பார்க்கும்போது இவ்வளோ பெரிய கல் அந்த வீட்டிலேருந்து இவங்க வீட்டுக்கு முன்னாடி இந்த வாசலில் வந்து விழுது. அந்த கல் விழுந்ததுக்கு அப்புறமா கத்தலான்னு கத்த ஆரம்பிக்கிறாங்க. டக்குன்னு பாத்ரூம் டோர் ஓப்பன் ஆகுது. கவிதா வெளியே வரா. வாங்க உள்ளே போகலான்னு சொல்லிட்டு இவங்க 2 பேரையும் கவிதா கூப்பிட்டுக்கிட்டு உள்ளே போகிறா. உள்ளே போயிட்டு இதுக்கப்புறம் உட்காந்தா சரி வராது, நம்ம படுத்து தூங்கிடுவோம், காலையில் எழுந்துப்போம், இது என்னவோ சரியாக படலன்னு சொல்லிட்டு 3 பேரும் ஹாலில் பக்கத்தில் படுக்க ஆரம்பிக்கிறாங்க. 3 பேரும் ஒன்றா தூங்கிடுறாங்க. சென்டரில் கவிதா படுத்துக்கிறாங்க, இந்த பக்கம் மீனாவும் இந்த பக்கம் மஞ்சுவும் படுத்துக்கிறாங்க. ஸோ கவிதா மீனாவும் தூங்கிட்டே இருக்கும்போது, அதாவது நம்ம இருட்டு வெளிச்சத்தில் நம்ம மூஞ்சில் ஒரு ஃப்ளாஷ் லைட் அடித்து ஆன் பண்ணால் எப்படி இருக்குமோ அது போல் ஏதோ லைட்டை யாரோ அடித்து ஆஃப் பண்ணுறா போல தோணுது. கவிதா முடியை ஃபுல்லாக விரித்து விட்டுக்கிட்டு அந்த டார்ச் இருந்தது இல்லையா அவங்க வீட்டில், இப்படி இவருக்கு ஒரு வாட்டி இவளுக்கு ஒரு வாட்டி இவளுக்கு ஒரு வாட்டி சொல்லிட்டு லைட்டை ஆன் பண்ணி ஆஃப் பண்ணிட்டு இருக்கும்போது இவங்க கண்ணை திறந்து பார்த்த உடனே தலையை விரிச்சிட்டு இப்படி நின்றுட்டு ஒரு ஈவில் ஸ்மைல் பண்ணதும் 2 பேரும் பயங்கரமாக கத்திடுறாங்க. இவங்க இப்படி கத்துனதும் கவிதா அந்த டார்ச்சை போட்டுட்டு வேகமாக டோரை திறந்து எதிர்க்க அந்த ராஜம்மா அந்த பாட்டி வீடு இருக்கு இல்லையா, அந்த பாட்டி வீட்டு உள்ள போயிடுறான். இவங்களும் பயந்துக்கிட்டே கவிதான்னு கத்திக்கிட்டு வெளியே போகிறாங்க. இவங்க ஏற்கனவே அந்த லைட் அடிக்கும்போது கத்துனாங்க இல்லையா, அப்போ பக்கத்தில் இருந்து கோமதின்னு சொல்லிட்டு ஒருத்தவங்க வராங்க. அவங்களுடைய ஹஸ்பண்டும் கூட வராரு. என்ன நீங்கள் என்ன பண்ணுறீங்க, இன்னத்துக்கு இந்த டைமில் போய் என்ன வெளியே என்ன பண்ணுறீங்கன்னு கேட்கும்போது இவங்க நடந்த விஷயங்கள் எல்லாமே சொல்கிறாங்க. சொல்லிட்டு இது போல் கவிதா உள்ளே போயிட்டா எப்படியாவது கூட்டின்னு வந்து விடுங்கக்கா, அண்ணா எப்படியாவது கூட்டின்னு வந்து விடுங்கன்னு சொல்கிறாங்க. அப்போது இந்த கோமதியோட ஹஸ்பண்ட் என்ன பண்ணுறாங்கன்னா டார்ச் எடுத்துக்கிட்டு இவங்க 2 பேரும் இங்கேயே இருக்க சொல்லிட்டு அங்கே போனால் கவிதா வாங்கன்னு சொல்லிட்டு அந்த ராஜம்மா பாட்டி ஹாலில் உட்காந்துக்கிட்டு தலையை ஃபுல்லாக விரித்து போட்டுக்கிட்டு என் வீட்டுக்கு வர இப்போ தான் வழி தெரிஞ்சுதா அப்படின்னு
அந்த வாய்ஸில், அந்த ராஜம்மாள் வாய்ஸில் கேட்குறாங்க. கேட்டதும் இவங்க 2 பேருக்கும் அள்ளு விட்டுருது. இது அந்த பாட்டி குரல் 5 வருஷத்துக்கு முன்னாடி கேட்டோம், அப்படியே இருக்குன்னு சொல்லிட்டு இருந்தாலும் தைரியத்தை வர வச்சுக்கிட்டு கவிதாவை 2 பேரும் கையை பிடிச்சிட்டு வர மாட்டேன், இதுதான் என் வீடுன்னு சொல்லுது. விடல. 2 பேரும் கையை பிடிச்சிட்டு கூட்டிட்டு வந்து இவங்க வீட்டில் உட்கார வைக்கிறாங்க. அப்படி உட்கார வச்சதுக்கு அப்புறமா அந்த கோமதி அக்கா என்ன சொல்றாங்கன்னா, நீங்க 2 பேர் இங்கே இருங்க, அவங்க வீட்டுக்காரங்க இங்கே விட்டு போறாங்க, நான் இப்போ 2 நிமிஷத்துல வரேன்னு சொல்லிட்டு கடகடன்னு அவங்க வீட்டுக்குள்ள போயிட்டு ஒரு எலுமிச்சங்கனியும் கொஞ்சம் விபூதியும் கொண்டு வராங்க. கொண்டு வந்துட்டு ஸ்ட்ரெயிட்டா கவிதா முன்னாடி வந்து நிற்கிறாங்க. அந்த விபூதி எடுத்து கவிதாவோட முகத்திலே வேக மாட்டேங்கிறாங்க. அடிச்ச உடனே கவிதா என்ன பண்றாங்கன்னா, எரியுது எரியுது, என் மேலே அடிக்காதீங்க, அதை நிறுத்துங்கன்னு சொல்றாங்க கவிதா. அப்போ கோமதி என்ன பண்றாங்கன்னா, எரியுதுன்னா இந்த குழந்தை உடம்பு விட்டு நீ முதல்ல வெளியே போ, எரியுதுன்னா இங்கே இருக்கக்கூடாதுன்னு சொல்றாங்க. நான் போக மாட்டேன்னு சொன்னதுக்கு அப்புறமா அந்த எலுமிச்சம்பழத்தை கவிதா கை மேலே வச்சு நல்லா இருக்க க்ளோஸ் பண்றாங்க. என்னை விட்டுடுங்க, நான் போயிடுறேன், என்னால் இப்போ உடம்புல இருக்க முடியல, எனக்கு உடம்பு ஏதோ பண்ணுது, எனக்கு எரியுதுன்னு சொன்னதுக்கு அப்புறமா போனோம், சத்தியம் பண்ணு, போன்னு சொன்னோன்னே நான் சத்தியமாக இதுக்கப்புறம் இந்த பொண்ணை சீண்ட மாட்டேன், இந்த குடும்பத்தையும் சீண்ட மாட்டேன், நான் போயிடுறேன்னு சொல்லுது. சொல்லிட்டு இந்த எலுமிச்சம்பழை கையிலேருந்து எடுக்கிறாங்க. எடுத்ததுக்கு அப்புறமா கவிதா உடம்புல இருந்து ஏதோ ஒரு கருப்பாக கிராஸ் ஆகி போகிறத அங்கே இருக்கிற எல்லாருமே வாட்ச் பண்ணுறாங்க. அப்படி வாட்ச் பண்ணதுக்கு அப்புறமா ஒரு 5 நிமிஷம் கழிச்சு கவிதா நார்மல் ஆயிடுறாங்க. நார்மல் ஆகிட்டு என்ன நடந்ததுன்னு கேட்குறாங்க. இதுக்கப்புறம் ஒன்றும் இல்லைம்மா, நீ நார்மல் ஆகிட்ட, எந்த பிரச்சனையும் இல்லைன்னு சொல்லிட்டு கோமதி சொல்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் அந்த கோமதி கிட்ட வந்து கேட்குறாங்க இவங்க 3 பேரும், என்ன நீங்கள் எத்தனை வந்து கையில் கொடுத்தீங்க, என்ன விபூதின்னு கேட்குறாங்க. அது வேற ஒன்றும் இல்லை, மேல்மலைன்னு ஒரு அங்காள பரமேஸ்வரி கோயிலுக்கு நாங்கள் போயிருந்தோம், அந்த கோவிலில் கொடுத்த அந்த விபூதி குங்குமம் தான் அது. அதே போல் அந்த கோவிலில் கொடுத்த கனி தான் அது. அந்த அம்மாவுடைய கனி எடுத்துட்டு வந்து கையில் வச்ச உடனே அந்த கெட்ட ஆத்மாவால் இங்கே தாக்கு பிடிக்க முடியல, அதனால் போயிடுச்சு. இதுக்கப்புறம் நீங்கள் பயப்பட வேணாம், இதுக்கப்புறம் வந்துச்சுன்னா கவிதாவை நம்ம ஸ்ட்ரெயிட்டாக பக்கத்தில் தானே மேல்மலையனூர், நம்ம அங்கே கூட்டிகிட்டு போயிடலாம் கோவிலுக்கு. அங்கே போனால் எந்த தீய சக்தியாக இருந்தாலும் தாக்கு பிடிக்க முடியாது, கண்டிப்பாக வெளியேறி தான் ஆகணும்னு சொல்லிட்டு கோமதி அக்கா சொல்கிறாங்க. ஸோ ஃபங்க்ஷன் முடிச்சுட்டு மீனாவுடைய அப்பா கரெக்டாக ஒரு ஈவினிங் போல் வந்திருக்காரு. வந்ததுக்கப்புறமா இங்கே நடந்த எல்லா விஷயத்தையுமே வந்து இவங்க சொல்கிறாங்க. அன்றைக்கி ஈவினிங்கே மலையனூர் கிளம்பி போகிறாங்க. அந்த அம்மனை மனசார வணங்கிட்டு அங்கே கோவிலுக்கு வெளியே வைக்கிற அந்த எந்திரங்கள், அப்புறம் வந்து இந்த கயிறுலாம் விற்றுருக்காங்க, அதெல்லாமே வாங்கிட்டு வந்து அவங்க பசங்களுக்கு அப்புறம் மஞ்சுவுக்கும் கட்டி விட்டுட்டு மஞ்சு வீட்டுக்கும் ஒரு எந்திரத்தை கொடுத்து அனுப்புகிறாங்க. கொடுத்து அனுப்புனதுக்கப்புறமா எந்த பிரச்சனையும் உங்களுக்கு அதுக்கப்புறம் வரல. ஸோ ஃப்ரெண்ட்ஸ், இந்த கதையை இப்போ கேட்டிருப்பீங்க, உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு சொல்லிட்டு நம்புகிறேன். இது போல் ஏதாவது அமானுஷ்யமான விஷயங்கள் உங்கள் வாழ்க்கையில் நடந்திருந்ததுன்னா கமெண்ட்டில் சொல்லுங்கள், நான் கண்டிப்பாக பார்க்குறேன், பார்த்துட்டு எல்லாருக்குமே ரிப்ளை பண்ணுறேன். அண்டு நம்மளோட சேனலை லைக் பண்ணிக்கோங்க, ஷேர் பண்ணிக்கோங்க, அப்படியே சப்ஸ்கிரைபும் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் ரெகுலராக போடுற வீடியோஸ் எல்லாமே உங்களை வந்து சேரும். நான் திரும்பவும் வேறு ஒரு வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். அது வரைக்கும் நான் உங்கள் ஜீவானந்தம்.